இந்த வாரம் தீபாவளி வாரம் இல்ல, திவாகர் வாரம். ஆமாங்க. எல்லாருமே வந்து நம்ம திவாகர பயங்கரமா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பிக் பாஸ்ல. ஏன்னா வந்து லாஸ்ட் இந்த சாட்டர்டே, சண்டே வந்து அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து செம்ம பயங்கரமா ஆயிடுச்சு. அவரு ஏஞ்சி நின்னோனே வந்து எல்லாருமே வந்து பப்ளிக் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பார்த்தோனே வந்து உள்ள இருக்க ஆளுங்கலாம் வந்து, என்னடா இவ்ளோ ஃபேன்ஸா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர பொறாமை ஆயிட்டாங்க. என்னன்னு தெரியல. இந்த வாரம் ஃபுல்லா வந்து நேத்து ஃபுல்லா வந்து திவாகர் போட்டு செம்ம டார்கெட் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் உள்ள. ஆக்சுவலா வந்து என்னன்னு புரியல. வந்து லாஸ்ட் வீக்கே வந்து திவாகர் வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்றாங்க. இப்ப கமருதீன்லாம் வந்து ரொம்ப நோண்டாரு இந்த மாதிரி, ஏய் லூசு வெளியே போ, ஏய் நீங்களாம் உட்காராத அப்படின்ற மாதிரி சொல்றது. அப்புறம் எஃப்ஜே வந்து வெற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுனால வந்து இந்த சாட்டர்டே சண்டே வந்து விஜய் சேதுபதி பயங்கரமா டார்கெட் பண்ணிட்டாரு ரெண்டு பேரும். யார் யாரெல்லாம் வந்து திவாகரை நோண்டாங்களோ அவங்களாம் பயங்கர டார்கெட் பண்ணாரு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க ஒரு பெரிய அந்த மாதிரி வந்து ஒரு டார்கெட் மாதிரி பண்ணாங்க. அது இல்லாம வந்து திவாகருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபேன் பேஸ் ஆயிடுச்சு. அப்பயும் என்னன்னு தெரியல. சரி வந்து இப்ப எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, இந்த வீக் வந்து கொஞ்சம் ஒழுங்கா ஆடலாம், அவரை நோண்ட வேண்டாம், சரி அவரை நோண்டாதான் அவருக்கு தான் பயங்கர ஃபாலோவர்ஸ் இருக்கு, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இறங்குது, எல்லாருமே நம்மள டார்கெட் பண்றாங்க, அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைச்சு விளையாடுவாங்க. ஆனா இது வந்து ஆக்சுவலா ஸ்கிரிப்டா என்னன்னு தெரியல. இவங்க வந்து டார்கெட் பண்ணா டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, எனக்கு ஓட்டு போனாலும் சரின்னு வந்து நோண்டிட்டே இருக்காங்க. அதே மாதிரி திவாகர் வந்து அமைதியா தான் இருக்காரு. ஆனா இந்த சாட்டர்டே சண்டே வந்து அவ்வளவு சொல்றாங்க, பட் கேட்க மாட்டாங்க. இதுதான் ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல. இது ஸ்கிரிப்டா இல்ல வந்து ஆக்சுவலா எப்பவும் போல பண்றாங்களா இல்லன்ட்டு. நம்ம கம்ருதீன் என்ன பண்ணாரு, ஆக்சுவலா திவாகர் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமுக்குள்ள போயிட்டாரு. அதனால வந்து இவரு வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்குற மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு கமருதீன் உள்ள வந்து திவாகரை வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஏய் மென்டலே, டே தர்பூசணி உருண்டியாகிற நீ, அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. எல்லாம் சிரிப்பு, என்னடா பாவம் அந்த மனுஷன், ஏன்னா அப்படி திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரே வந்து சொல்றாரு, மக்கள் எல்லாம் கேமரால பாக்குறாங்க, உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு இந்த மாதிரி ஆகும், இந்த வாரம் நீ தான் எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவும் வந்து நோண்டிட்டு இருந்தாரு. இந்த மாஸ்டர் பத்துல வந்து விஜய் சேதுபதியும் நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி போஸ்ட்ல நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல நிக்கிற மாதிரி ரெண்டு பேர் மாத்தி மாத்தி முறைச்சிக்கிறாங்க. ஏன்டா இந்த மனுஷனை நோண்டினே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். இந்த வந்து அங்க இருக்க ஒரு ஜெட்டி ஏதோ இருந்தது போல, இந்த ஜெட்டி எடுத்துட்டு போய் கழுவு, இந்த ஜெட்டி எடுத்துட்டு போய் போடு, அந்த மாதிரிலாம் அந்த மனுஷனை சொல்றாங்க. ஏன் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் அவரை மட்டும் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க? அவரு கேட்கறது கேள்வி கரெக்ட் தான். அந்த மாதிரி ஜெட்டி எடுத்து உள்ள போடு, ஜெட்டியை கழுவு அப்படின்ற மாதிரி சொன்னா அவர் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. என்ன இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஏன் இவரை மட்டும் இந்த மாதிரி டார்கெட் பண்றீங்கன்னு எல்லாருமே இது பண்ண மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், அவர் வந்து எங்க ஆளு வந்து ரொம்ப பொறுமையா இருக்காரு. ஓட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும், ஃபாலோவர்ஸ் தான் எங்க ஆளுக்கு பயங்கர இன்க்ரீஸ் ஆகும். உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஓட்டு குறையும். அதுக்கப்புறம் எங்க ஆள் கொஞ்சம் வந்து விஜய் பார்வதி கூட ஓரளவுக்கு இதுவா இருந்தாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாரு. எது இருந்தாலும் ஷேர் பண்றது, விஜய் பார்வதி அட்வைஸ் பண்றது, அந்த மாதிரி இருந்தாரு. இவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் போனோன்னு எங்க ஆளுக்கு வந்து ஆதிரா மேல ஒரு கண்ணு, அரோரா ஒரு மேல கண்ணு அப்படின்ற மாதிரி எங்க ஆள் ஜாலியா பேசி சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. விஜய் பார்வதிக்கு என்ன பொசிட்டிவா என்னன்னு தெரியல, திவாகர் அங்க பேசினது உடனே திவாகர் கிட்ட வந்து என்ன நீ அங்க போயிட்டு உடனே வந்து அவங்களுக்கு தான் நல்லா இருக்க, அவங்க கூட தான் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே நம்பால் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. நீயே பேச வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி கூட சண்டை போட்டுன்னு வந்துட்டாரு. ஸோ எங்க ஆளு வந்து சண்டை போடாத ஆளே எல்லாருக்கூடயும் பயங்கர சண்டை போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நார்மலா வந்து யார் பேரும் வந்து கூப்பிடுறது, யாராவது சண்டை போடுறாங்க நாமினேட் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா இவர் என்ன பண்றாரு, வினோத்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால வினோத் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என் பேர் சொல்ற, அவங்க பேர் சொல்ல, நாமினேஷன் பண்ணும்போது என் பேரை ஏயா சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைடு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஃபன்னா போயிட்டு இருக்கு பயங்கரமா. அதுக்கப்புறம் வந்து கேமரால வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்ன எல்லாம் டார்கெட் பண்றாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே கம்ருதீன் வந்து இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நல்ல செம்ம ஃபன்னா இருந்தது. ஆனா வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா வந்து அது நல்லா ஃபன்னா தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், என் தலைவனுக்கு தான் வந்து ஓட்டு பயங்கரமாகவும் ஃபாலோஸ் பயங்கரமா ஏறும். இந்த வாரம் வந்து யார் நாமினேஷன்லாம் இருக்காங்கன்னா திவாகர், கம்ருதீன், கெமி, அதுக்கப்புறம் எஃப்ஜே, ஸோ இந்த மாதிரி ஒரு 9 பேர் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க யார் எலிமினேட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து ஒரு முக்கியமானது ஒன்று சூப்பரா நடந்திருக்கு. இதுக்கு தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். எப்பயுமே வந்து கொஞ்ச நாள் இந்த எல்லா சீசனும் வந்து
கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும். ஒரு 20 நாள் அந்த மாதிரி கழிச்சு தான் வந்து கொஞ்சம் ஆகும். ஆனா இந்த சீசன் வந்து ஒரு வாரம் ஆனோடனே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சைனாக்கார பையனும் அரோராவும் லவ்ஸ் பண்றாங்க பிக் பாஸ் ஹோம்ல. எப்படி தெரிஞ்சதுன்னா வந்து அவங்க வந்து எல்லாம் சோஃபால பேசிட்டே இருக்காங்க. ஏதோ வந்து நம்ம அப்பவே வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு, ஓடவும் முடியாது ஒளியும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இது தெரியாம ரெண்டும் என்ன பண்ணிருக்குங்க, கை மேல இப்படி போட்டு போட்டு ஒரசிட்டு விளையாடிட்டு இருக்குங்க. இவன் மேல ஒரசிட்டு இருக்கா, இவன் மேல ஒரசிட்டு இருக்க விளையாடணும். நம்ம ஆளுங்க சும்மா விட்டுருவாங்களே, நம்ம ஆளுங்க தான் வந்து 24 hours பார்த்துட்டு இருக்காங்களே, அதனால பார்த்துட்டாங்க. ஓ இப்படி வேற போதா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பிடிச்சி அதை ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. பேசுறதோ வந்து அந்த ஜெய்னா பையனும் அரோராவும் பயங்கரமா தான் பேசிட்டு இருக்காங்க. பேசுறதே ஒரு மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு லவ் ஃபார்ம் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் டிஆர்பி பயங்கரமா பிக் பாஸ்க்கு ஏறிடும். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல யார் பாவம்னா நம்ம அரோராவோட பாய் ஃப்ரெண்ட் தான் பாவம். கனடால உட்காந்து எப்படி பார்த்துட்டு இருப்பா, ஐயோ பொசின் இருக்காளே அப்படின்னு சொல்லி. ஸோ அவளுக்கு தான் வருத்தமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லவ்ஸ் எவ்வளவு நாள் போகுது, பிரிச்சிருவாங்களா இல்ல அரோராவுக்கு வேற யாராவது வருவாங்களா, அந்த சைனாக்காரனை தள்ளி நம்ம திவாகரனை உள்ள பூந்துருவாரான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.